வணக்கம் நண்பர்களே. கொஞ்சம் கற்பனை செஞ்சு பாருங்க. அறிவியலும் தொழில்நுட்பமும் நம்ம நிஜத்தையே அப்படியே புரட்டி போட்டா என்ன நடக்கும்? இன்னைக்கு நாம ஒரு திகிலான, நம்மள வியக்க வைக்கிற ஒரு மர்ம உலகத்துக்குள்ள நுழைய போறோம். இது வெறும் கற்பனை கிடையாதுங்க. நாளைக்கு நமக்கே நடக்கக்கூடிய ஒரு பெரிய ஆபாயம். எந்த ஒரு சின்ன தடையும் இல்லாம உண்மைகள் எப்படி திருடப்படுது அப்படிங்கிற ஒரு சுவாரஸ்யமான வழக்கத்தான் இன்னைக்கு நாம இந்த அலசல்ல பார்க்க போறோம். உங்ககிட்ட ஒரு சின்ன கேள்வியோட ஆரம்பிக்கிறேன். நீங்க சம்பவம் நடந்த இடத்துல இருந்து ஒரு 200 மைல் தூரத்துல இருக்கீங்க. ஆனா நீங்க பண்ணவே முடியாத ஒரு பேங்க் ராபரியில உங்க கைரேகை, உங்க டிஎன்ஏன்னு எல்லாமே 100% அங்க பதிவாகியிருந்தா, இப்போ சொல்லுங்க, அங்க குற்றவாளி யார்? டிஜிட்டல் டேட்டா உங்களை தான் குற்றவாளின்னு சொல்லும்போது நீங்க எப்படி உங்களை நிரபராதின்னு நிரூபிப்பீங்க? இதுதாங்க நம்ம கண்டென்ட்டோட மையப்புள்ளி. இந்த மனதை உறைய வைக்கிற கருவ மையமா வச்சு ஜைனுல் ஆப்தீன் சிராஜுல் அனாம் எழுதின 404 ஃபைல் நாட் ஃபவுண்ட் அப்படிங்கிற ஒரு வேகமான சயின்ஸ் ஃபிக்ஷன் நாவலை தான் நாம இன்னைக்கு ஒரு ஹைஸ்டேக்ஸ் கேஸ் ஃபைல் மாதிரி விசாரிக்க போறோம். இது ஏதோ சாதாரண கதை இல்லைங்க. நம்ம அடையாளங்கள் களவாடப்படுற ஒரு டிஜிட்டல் உலகத்தோட பயங்கரமான அபாய எச்சரிக்கை. சரி, இதுக்குள்ள நாம இன்னும் கொஞ்சம் ஆழமா இறங்குவோம். பகுதி 1, சாத்தியமே இல்லாத ஒரு பேங்க் ராபரி. சென்னை மெர்கன்டைல் இன்வெஸ்ட்மெண்ட் வங்கியில நடந்த அந்த நள்ளிரவு கொள்ளைய ஏதோ சாதாரண திருடர்கள் பண்ணல. அங்க அவங்க யூஸ் பண்ண டெக்னாலஜியை கேட்டா நீங்களே மறந்துடுவீங்க. பின்பக்க கதவுகளை திறக்க கோட் இன்ஜெக்ஷன், அலாரங்களை மொத்தமா முடக்க RF ஜாமர்கள், கேமராக்களை குருடாக்க IR LED ப்ளூம் வச்ச மைக்ரோ ட்ரோன்கள், சுவர தொலைக்க தெர்மல் லான்ஸ்கள், அப்புறம் தப்பிக்க EMP ஷீல்டு செய்யப்பட்ட ஒரு ஸ்கார்பியோ NUSUV. வங்கியோட மொத்த செக்யூரிட்டியும் ரொம்ப பிளான் பண்ணி குருடாக்கப்பட்டு சிவிடாக்கப்பட்டிருக்கு. சரி, இந்த மொத்த கொள்ளையும் நடந்து முடிய அவங்க எடுத்துக்கிட்ட டைம் எவ்வளவு தெரியுமா? வெறும் 6 நிமிஷம் 58 வினாடிகள் தாங்க. கொஞ்சம் கூட பதற்றம் இல்ல, ஒரு சின்ன தப்பு கூட இல்ல. மின்னல் வேகத்துல அந்த 5 பேர் கொண்ட குழு உள்ள நுழைஞ்சு வால்ட்டை உடைச்சு பணத்தோட அப்படியே மாயமா மறைஞ்சிட்டாங்க. அடுத்ததா பகுதி 2, உங்க நிழலே உங்களுக்கு எதிரி. கொள்ள நடந்த அடுத்த நாள் காலை விடியும் போது தேசமே அப்படியே அதிர்ச்சியில உறையுது. காரணம், CCTVல பதிவான அந்த முகங்கள். ஊரே கொண்டாடுற எந்த ஒரு குற்ற பின்னணியும் இல்லாத 5 பிரபலங்கள் அவங்க. இதுல ரொம்ப சுவாரஸ்யமான முரண்பாடு என்னன்னா, குற்றம் சாட்டப்பட்டவங்க கொள்ள நடக்கிற அதே நேரத்துல லைவா உலகமே பார்க்குற மாதிரி வேற வேற இடங்கள்ல இருக்காங்க. ஒருத்தர் ESPN நேரலையில் இருக்காரு, இன்னொருத்தர் மெடிக்கல் செமினார்ல இருக்காரு. ஆனா மறுபக்கம் தடவியல் சான்றுகளை பார்த்தா பேங்க் லாக்கர்ல அவங்களோட DNA, கண்ரேகை, கைரேகை எல்லாமே 100% மேட்ச் ஆகுதுன்னு அடிச்சு சொல்லுது. இந்த இடத்துல குற்றம் சாட்டப்பட்டவங்கள ஒருத்தரான டாக்டர் வினயா ராவ் ரொம்ப விரக்தியா கேட்கிற ஒரு கேள்வி நம்மளே உலுக்கிடும். நீ அல்ல அப்படிங்கிறத எப்படி நிரூபிப்பாய்? ஒரு டிஜிட்டல் உலகத்துல நம்ம அடையாளமே நமக்கு எதிராக திரும்பும் போது வர்ற அந்த பயத்தையும் வலியையும் இது ரொம்ப துல்லியமா காட்டுது. இது சாதாரண குற்றம் கிடையாது, மனிதர்களோட அடையாளங்கள் மேல நடத்தப்பட்ட ஒரு நேரடி தாக்குதல். இப்போ பகுதி 3, நிழல்களையும் கோடுகளையும் துரத்துதல். இந்த சாத்தியமில்லாத புதிரை விடுவிக்க டிடெக்டிவ் ராகவ் களத்துல இறங்குறாரு. மனிதர்கள் செஞ்ச தவறுகளை கண்டுபிடிக்க அவர் ரொம்ப ட்ரை பண்றாரு. ஆனா அங்க தடயங்கள் எல்லாமே ஒரு ப்ரோக்ராம் பண்ண மிஷின் மாதிரி ரொம்ப பெர்ஃபெக்ட்டா இருக்கு. இந்த இடத்துல நீங்க கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் இதுதான். தடயவியலே தோத்து போற அந்த ஒரு புள்ளி. குற்றம் சாட்டப்பட்டவங்க நிஜத்துல வலது கை பழக்கம் உள்ளவங்க. ஆனா கொள்ளையடிச்சவங்க 100% இடது கையை பயன்படுத்தியிருக்காங்க. துப்பாக்கி சுடும்போது இயல்பா மனிதர்களுக்கு வர்ற நடுக்கம், கண் சிமிட்டல் எதுவுமே அந்த கொள்ளையர்களிடம் இல்ல. வியர்வை இல்ல, நடுக்கம் இல்ல, அவங்க மனிதர்களே கிடையாது அப்படிங்கறத இந்த தடயவியல் முரண்பாடுகள் தெள்ள தெளிவா காட்டுச்சு. அந்த நள்ளிரவுல ராகவுக்கு வர்ற ஒரு பயங்கரமான ரியலைசேஷன் இதுதான். ஒருவேளை நான் சந்தேக நபர்களை துரத்தலனா, நான் சாஃப்ட்வேர் அப்டேட்களை துரத்திக்கிட்டு இருக்கேன்னா, இந்த நிமிஷம் இது சாதாரண பேங்க் ராபரி இல்ல, மனிதர்களை அப்படியே அச்சு அசலா உருவாக்குற ஒரு பயங்கரமான டெக்னாலஜி தீவிரவாதம்னு ராகவ் உணரும்போது நிஜமாவே நம்ம இதய துடிப்பே எகிரிடும். அடுத்து பகுதி 4, மாயைகளின் சிற்பி. திரைக்கு பின்னாடி இருந்து இந்த மாயைகளை எல்லாம் இழக்கின மாஸ்டர் மைண்ட் சந்தோஷ் எப்படி இந்த திட்டத்தை போட்டான்? ரகசியமா முடக்கப்பட்ட ஒரு பயோமெட்ரிக் ஆராய்ச்சி திட்டம் தான் இந்த நியூராவிந்த் மற்றும் பிரிண்ட்காஸ்ட். இது ஒருத்தரோட DNA, கண்ரேகை, கைரேகையை மட்டும் இல்லைங்க, அவங்களோட நடத்தைகள், பழக்க வழக்கங்களை அப்படியே நகலெடுத்து ஒரு டிஜிட்டல் ஸ்பூஃபிங் மூலியமா சிந்தட்டிக் மனிதர்களை உருவாக்குற ஒரு டெக்னாலஜி. இதை வச்சுதான் எந்த தப்புமே பண்ணாத அப்பாவிகளோட மேம்படுத்தப்பட்ட நகல்களை சந்தோஷ் உருவாக்கியிருக்கான். உண்மையில சந்தோஷோட நோக்கம் பணமே கிடையாது. பாதுகாப்பு அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை. அந்த நம்பிக்கையை கண்டிப்பா உடைக்க முடியும். இதுதான் அவனோட கோட்பாடு. தடவியல் மேலையும் அறிவியல் மேலையும் மனிதகுலம் வச்சிருக்கிற அசையாத நம்பிக்கைய சல்லி சல்லியா உடைச்சு நிஜத்துக்கும் மாயைக்கு நடுவுல இருக்கிற கோட்டையை அழிக்கிறது தான் அவனோட இறுதி இலக்கே. இறுதியா பகுதி 5, நிஜத்தின் வீழ்ச்சி. உண்மை சிதைக்கப்படும் போது அது டிடெக்டிவ் ராகவோட தனிப்பட்ட வாழ்க்கையை எப்படி சுக்குநூறாக்குதுன்னு பார்ப்போம்.
ராகவோட வாழ்க்கையில நடந்த அந்த பயங்கரமான இடிபாட்டை இது மிக தெளிவா விளக்குது. ஒரு பக்கம் ராகவோட மனைவி ஜோதி வீட்ல அவருக்கு டீ போட்டு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனா அதே நேரத்துல பேங்க் சிசிடிவி காட்சியில ஜோதி அப்படியே உரிச்சு வச்ச ஒருத்தி சென்ட்ரல் ட்ரெஷரியில அதிகாரிகளை பார்த்து துப்பாக்கியால சுட்டுக்கிட்டு இருக்கா. தன்னோட சொந்த மனைவியை பரிபூர்ணமா நகலெடுக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கறத ராகம் நேர்ல பாக்குற அந்த தருணம் ஒரு கணவனுக்கு இதை விட பெரிய உச்சக்கட்ட துயரம் இருக்க முடியுமா? குற்றவாளி கூண்டுல கைகள்ல விலங்கோடு நிக்கிற ஜோதி சொல்ற வார்த்தைகள் இதுதான். அவங்க என் முகத்தை எடுத்திருந்தா என் பேரை எடுக்க அவங்கள அனுமதிக்காத. இந்த டிஜிட்டல் போர்ல தான் பண்ணாத ஒரு தப்புக்காக தான் அடையாளத்தையும் கௌரவத்தையும் இழந்து நிக்கிற ஒரு சாதாரண பெண்ணோட ஆழமான உளவியல் போராட்டத்தை இது ரொம்ப அழுத்தமா நமக்கு உணர்த்துது. இத மீடியாக்கள் எப்படி எடுத்துக்கிட்டாங்க தெரியுமா? தலைப்புச் செய்திகளால் ஒரு விசாரணை. அதுவரைக்கும் நேர்மையான அதிகாரியா இருந்த ராகவ் தன் மனைவியை காப்பாற்ற தடையவியலை எதிர்த்துடனே மீடியாக்களால மனநலம் பாதிக்கப்பட்டவர், சந்தேக நபர்னு முத்திரை குத்தப்படுறார். இதுதாங்க சிஸ்டம். நீங்க என்னதான் உண்மையை சொன்னாலும் இயந்திரங்களோட டேட்டா உங்களை பொய்யர்னு சொல்லுச்சுன்னா இந்த உலகம் அந்த டேட்டாவை மட்டும்தான் நம்பும். இப்போ உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். ஒரு குறைபாடற்ற இயந்திரம் உங்க முகத்தை அணிஞ்சு உங்க கடந்த காலத்தை திருடி ஒரு குற்றத்தை செய்யும் போது உண்மையை சொல்ல யார் இருக்காங்க? தெருவிளக்க வெளிச்சத்துல ராகவ் அப்படியே அச்சசலா தன்ன மாதிரியே இருக்கிற தன்னோட சொந்த குளோனை எதிர்கொள்ற அந்த உரைப்பணி தருணம் தான் நாவலோட உச்சம். உங்க அடையாளம் உண்மையிலேயே உங்களுக்கு சொந்தமானது தானா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான அலசலில் சந்திக்கலாம். அதுவரை கொஞ்சம் எச்சரிக்கையாவே இருங்க.